கோவை மாநகரில் நமது PMC தமிழ் சார்பில் கோவை தியானமகா யக்னம் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை நடைபெறப் போகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ் மேட்டுப்பாளையம் ரோடு RS புரம் கோயம்புத்தூரில் ரைசுரா ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அருமையான சாத்விக உணவும் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் பெய்டு அகாமடேஷனும் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். ஆனால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வாரீர். பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் என்று மனோபுத்தி சித்தஹங்காரம் உங்களோட பரமான்மாவை உணர முடியாது. நமக்கு வாழ்க்கையில தேவையானது வரும், இன்னும் அறிவி நல்லா வளரும், அடுத்த ஞானம் வரும். ஜென்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க, டக்குன்னு சொல்லணும் ஹார்ஸ் பவரு டைகர் பவர் கிடையாது. எதுக்குன்னா டைகர் வேலை பண்ணாது, புலி சிங்கம் நாய் பூனை வேலை பண்ணாது. ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, கொன்றால் பாவம் தின்னால் கோவும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்காக வச்சிருப்பாங்க. கொன்றால் பாவம் தின்னால் கோவும். யார் கோவம்? அவங்களுக்கு தான் கோவும். பாமர மக்கள் தெரியாது, மகான்கள் சொன்னது கேட்கணும். டாக்டர் கூட தெரியாது, டாக்டர் கூட பாமரர் தான். இந்த 24 தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் என்று மனோபுத்தி சித்தஹங்காரம், தட் இஸ் அந்த கரணங்கள். இவை அனைத்தும் 24 தத்துவங்கள் ஜீவனுக்கு வரதால மனிதன் அப்படி என்ன நினைக்கிறோம், ஆனா ஜீவன் கிடையாது, கடவுள் தான். இந்த 24 தத்துவங்களுக்கு சக்தி கொடுக்கறது யாரு? இப்போ நான் பேசுறேன், எனக்கு சக்தி வேணும் பேசுறதுக்கு, இல்லைன்னா பேச முடியாது. அந்த சக்தி கொடுக்கறது யார்? இந்த ஞானேந்திரியத்துக்கு. நான் மேலே வந்திருக்கேன் இந்த உடலோட, எப்படி வந்துட்டேன்? இதுக்கு சக்தி கொடுத்தது யார்? அந்த பரமான்மா தான், புருஷா அப்படின்னு சொல்றோம். இந்த 24 தத்துவங்களுக்கு சக்தி கொடுக்கறது பரமான்ம சக்தி தான். ஆனா இந்த 24 தத்துவங்களோட பரமான்மாவை உணர முடியாது. உடலோட உணர முடியாது, புலங்களோட உணர முடியாது, மனதோட உணர முடியாது, புத்தியோட உணர முடியாது. அந்த 24 தத்துவங்களுக்கு அப்பால் பட்டி போகும் பொழுது நான் பரமான்மா என்பதை உணர முடியும். இதை அனைத்தும் தியானம் வாயிலாக மட்டுமே முடியும். கண்டிப்பாக நம்ம உணர முடியும். முடியுமா? நீ நினைக்க வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் போன உடனே அடுத்த நாள் ஜாபு வராது. சில வருடங்கள் படிக்கணும், அப்போதான் ஜாபு வரும். சில வருடங்கள் பயிற்சி பண்ண பண்ண ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் வரும், உடல் ஆரோக்கியம் வரும், மன அமைதி வரும், நமக்கு வாழ்க்கையில் தேவையானது வரும், இன்னும் அறிவி நல்லா வளரும், அடுத்த ஞானம் வரும். அதனால் நம் அனைவருக்கும் அந்த தகுதி இருக்கு. அதனால தான் இங்கேயும் வந்திருக்கிறோம். இல்லைன்னா வரமாட்டோம், கோயிலுக்கு போயிருப்போம், இல்லைன்னா இன்னொன்று செய்வோம். எதுக்கு இங்கே வந்திருப்போம்? நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கு, அந்த உரிமை இருக்கு. இப்போ ஓரளவுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கடைசியில் நீங்கள் கேட்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம் இந்த சப்ஜெக்டில். அண்டு எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க? கை தூக்கலாம். யாரையும் விடுங்க நாங்கள் சொல்ல மாட்டோம். எஸ் சார், ஓகே சார், ஓகே. இப்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அனைத்து ஜீவராசிக்குள் கடவுள் ஆன்ம ரூபத்தில் இருக்கிறார். அப்படின்னா அந்த ஆடு மாடு கோழி அனைத்து ஜீவராசிக்குள் பரமான்மா தான் இருக்கிறாரு. இது நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தாக்கா நம்ம இது சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். நமக்கு இயற்கையில் பிரிவு இருக்கு. யாரு வெஜ்ஜு சாப்பிடணும், யாரு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு பிரிவு இருக்கு. கோரப்பல் கோரநக்கம் இருக்கிற ஜீவங்கள் அனைத்தும் மாம்சத்தை சாப்பிடலாம். பல்லு பிளண்டா இருக்குது,
கோரணக்கம் இருக்காது. இந்த ஜீவங்கள் எல்லாமே வெஜ்ஜு, சைவ உணவு சாப்பிடணும். இதுதான் பிரிவு. நம்ம பார்த்தோம்னா புலி, சிங்கம், நாய், பூனை, எவ்வளோ சின்னது பூனை, அதுக்கு கோரப்பல் கோரணக்கை இருக்கும், எலி சாப்பிடும். அதனால அந்த ஜீவங்களுக்கு உண்டான உணவு அசைவ உணவு. பல் நகம் பிளண்டா இருக்கிற ஜீவங்களுக்கு உண்டான உணவு சைவ உணவு. இப்போ பார்க்கலாம், மனிதனுக்கு எப்படி இருக்கும் சொல்லலாம். எப்படி இருக்கும்? பல்லு கோரப்பல் இருக்கா, நார்மல் பல் இருக்கா? நார்மல் பல். கோர நகம் இருக்கா, நார்மல் நகம் இருக்கா? நார்மலா இருக்கு. அப்போ இயற்கையில மனிதனுடைய உடல் அமைப்பு சைவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்குது. ரெண்டு, நமக்கு பார்த்தோம்னாக்கா எச்சல் இருக்கும், அந்த ஜீவங்களுக்கு எச்சல் இருக்காது. நம்ம மென்றி சாப்பிட்றோம், அந்த ஜீவங்க மென்றி சாப்பிடாது, விழுங்குடும். அந்த மாம்சத்தை கோர நகத்தோட எடுத்து அப்படியே விழுங்குடும், அது மென்றி சாப்பிடாது. அவ்வளோ மென்றி சாப்பிட்டா கூட நமக்கு தண்ணி தேவைப்படும், குடிக்க வேண்டியது, இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் இறங்குறது. ஃபுட் பைப்பு நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ஈஸியாக மிழுங்கிடும். உள்ளே போனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸு, என்ஜைம்ஸு, ஜீரண ரசங்கள், அது நமக்கு எப்படி இருக்கும், அவற்றுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் விட அதுக்கு 4 மடங்கு அதிகமான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் இருக்கும். அதனுடைய ஆசிட்ஸ் கொண்டு வந்து துணி மேலே ஊற்றினா துணி எரிஞ்சு போகும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அது ஜீரணம் பண்ணுற அளவுக்கு அதுக்கு சிஸ்டம் இருக்குது, நம்மளுக்கு சிஸ்டம் இல்லை. பச்சை மாம்சம் சுத்தமாக சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டோன்னா ஒரு மாசத்துல இறந்து போயிருப்போம். அதுக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து விடுறோம். உப்பு, காரம், இஞ்சி, பூண்டு, மசாலா, டேஸ்ட்டுக்காக அண்டு ஜீரணம் ஆகிறதுக்காக, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ சேர்த்து போடுறோம். பச்சை மாம்சம் இங்கே ருச்சியாக இருக்கு, ருசியே கிடையாது, வாசனையாக இருக்கும். நீச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மாம்சத்தை நீசுன்னு சொல்லுவாங்க. நீச்சமானது அப்படின்னா கேவலமானது அப்படின்னா அது ஒரு செவம் அப்படி சொல்கிறாங்க. ரெண்டு, நம்மளுடைய லிவர் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும். எப்படின்னா மனிதன் சாப்பிட்ற சைவ உணவு மட்டுமே ஜீரணம் பண்ணுற அளவுக்கு அதனுடைய சைஸ் இருக்கும். ஆனால் நான்வெஜ் ஜீவங்களுடைய லிவர் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த விஷபதார்த்தம் எல்லாம் க்ளீன் பண்ணணும். விஷபதார்த்தம் க்ளீன் பண்ணுற டியூட்டி லிவர் டியூட்டி. அந்த ஜீவங்களை கொலை பண்ணும்போது அது பயந்து நுர வரும் வாயிலிருந்து, அது எல்லாமே விஷடாக்சின் தான். அது எல்லாமே யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது? சாப்பிட்றவங்களுக்கு தானே டிரான்ஸ்ஃபர் ஆகுது விஷம், டாக்ஸின்ஸு. பயம் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? அந்த ஜீவனுடைய பயம், எமோஷன்ஸ் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? சாப்பிட்றவங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்குது. அதனால தான் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு உள்ளுக்குள் நிறைய பயம் இருக்கும், அந்த பதட்டம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இந்த விஷ பதார்த்தம் ஜாஸ்தி இருக்கிறதால நம்மளுடைய லிவர் ஓட்டி பண்ணணும், ஓவர் டைம் பண்ணணும். ஓட்டி பண்ணி சின்ன வயசில் லிவர் ப்ராப்ளம்ஸ் வருது. அதே போல் கிட்னிஸ் ஃபில்டர் பண்ணுற டியூட்டி கிட்னிஸ். வெஜ்ஜு ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, 4 ஹவர்ஸில் ஜீரணம் ஆகிடும். ஃபில்டரும் ஈஸி. நான்வெஜ் ஜீரணமாகிறதுக்கு 72 ஹவர்ஸ் வேணும். நமக்கு சக்தி வருதா அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு? நம்மளுடைய சக்தி அங்கே போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்தி தான் வேஸ்ட் ஆகுது. பலம் வேறே, சக்தி வேறே. நம்மளுடைய சக்தி போயிட்டுருக்குது. இன்னும் சில பேர் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை எதை சாப்பிட்டு பலமாக இருக்குது? இது சாப்பிடும். யானை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜு சாப்பிடும். எவ்வளோ பலமாக இருக்குது, எவ்வளோ வெயிட்டு தூக்கும். குதிரை என்ன சாப்பிடும்? பியூர் வெஜ்ஜு.
இப்போ ஒரு வண்டிக்கு ஹார்ஸ் பவர்னு சொல்கிறோமா டைகர் பவர்னு சொல்கிறோமா? ஜென்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க. டக்குன்னு சொல்லணும், ஹார்ஸ் பவரு டைகர் பவர் கிடையாது. எதுக்குன்னா டைகர் வேலை பண்ணாது, புலி சிங்கம் நாய் பூனை வேலை பண்ணாது. சோம்பல் கோவம் ஜாஸ்தி. ஹார்ஸ் பவர் அப்படின்னா எவ்வளோ தூரம் போனால் கூட அதுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. பன்றி, ஆடு, மாடு, குதிரை, ஜிராஃபி, ஜீப்ரா, கேமல், டாங்கி எல்லாமே வெஜ்ஜு ஜீவங்க தான். பல்லு நம்ம மாதிரியே தான் இருக்கும், குறைப்பல் இருக்காது, வேலை செய்யும், சோம்பல் இருக்காது, கோபம் வராது. கரெக்டு தானே இந்த பாயிண்ட்ஸு முழுசா? அப்போது எது சாப்பிட்டே அது அவ்வளோ பலமாக இருக்குது? ஒரு குதிரை, ஒரு டாங்கி, ஜிராஃபி, கேமல் ஒட்டகம் தானே, எவ்வளோ வெயிட் தூக்கும் அது? வண்டியே தூக்கிட்டு போகுது. மாடு பெரிய பெரிய வண்டியே தூக்கிட்டு போயிடும். அப்போது சைவ உணவு சாப்பிட்டா ரொம்ப சக்தி பலம் ரெண்டுமே இருக்கும். அசைவ உணவு சாப்பிட்டா பலம் இருக்கும் அப்படி நினைக்கிறோம், பலம் கிடையாது. சக்தி சுத்தமாக இருக்காது. அதனால சக்தி இல்லாததுனால அவங்களுக்கு ஞானம் கூட வராது. சைவ உணவுல என்ன இருக்குது? பஞ்சபூதங்களால் தயாரிக்கப்பட்ட இந்த உடலுக்கு பஞ்சபூதங்களால் தயாரிக்கப்பட்ட உணவு நமக்கு மரத்தில் இருந்து கிடைக்குது. அது சாப்பிட்டா நம்மளுக்கு சக்தி, ஒளியும் ஞானமும் கிடைக்குது. அதனால் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுடைய கிராஸ்பிங், அவங்களுடைய மெமரி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப ஈஸி, படித்தது மண்டைக்கேறது, ஏறினது ஞாபகம் இருக்கிறது, அது அப்படியே அவங்க ப்ரெசன்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஃபுட்டு உணவு இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய மனம், மைண்டு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில், ஜெயிலில் பார்த்தா அதிகமாக நான் வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க. க்ரைம் நேச்சர் இருக்கும் அந்த ஃபுட்டு சாப்பிட்டாலே. அதனால் சப்ஜெக்ட் தெரிஞ்சு தியானம் பண்ணிட்டே வரும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளிருந்து அந்த லோ வைப்ரேஷன் ஃபுட்டு விலகி போகும். அண்டு குடல் பார்த்தோம்னாக்கா மனிதனுடைய குடல் ரொம்ப பெருசு. அந்த நான்வெஜ் ஜீரணம் பண்ணி நிதானமாக பண்ணுறதால நமக்கு குடல் கேன்சர் வருது. அதுவே அந்த ஜீவங்களுக்கு சின்ன குடல், உடனே அது ஜீரணம் பண்ணி வெளியே தள்ளி விட்டுடும். அண்டு ஹார்ட்டுக்கு என்ன ஹெல்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானது HDL கொலஸ்ட்ரால் வித் வாட்டர் வித் ஃபைபர். ஆனால் மாம்சத்தில் என்ன கிடைக்குது? வித்தவுட் ஃபைபர், வித்தவுட் வாட்டர், LDL கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் கிடைக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் பாழாயிடும், ஹார்ட் அட்டாக்ஸ் நிறையவே வரும். அதனால் நம்முடைய உணவு என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு நம்மளுடைய உணவு நம்ம சாப்பிடணும். பழக்கமாக வரும், பலம் அப்படின்னு சொல்லி ஊற்றுவாங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவேர்னஸ்ஸாக விட்டுடுவோம். மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்படின்னா, ஜெயின் மகாவீரர், வாழ விடு, நீ வாழு பூமி மேல, அதை கூட வாழ விடு, தன்னுடைய குடும்பத்தோட அதை கூட வாழக்குமே, நம்ம மாதிரியே சந்தோஷமா வாழக்குமே என்று ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்றாரு. உன்னுடைய வயிற்று சுடிகாடா இறந்து போன ஜீவனை உள்ள போடுறதுக்கு. ஒரு நம்ம வீட்டில் யாராவது இறந்து போனால் உடனே என்ன பண்ணுவோம் சொல்லுங்க சார்? ஃபஸ்ட்டு வெளியே வச்சிருப்போம், உள்ளே வச்சிருக்க மாட்டோம். பாடி இல்லையா, வெளியே வச்சிருப்போம். வெளியே வச்சு அப்புறம்தான் சுடிகாடுக்கு கொண்டு போகிறோம். அப்போது இறந்து போன ஜீவங்க எங்கே கொண்டு வரோம்? சமைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றோம். வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சமைச்சி சாப்பிட்றோம். இன்னும் சில பேர் நான்வெஜ் கொண்டு வந்தோம், சமைச்சு முடிச்சிருக்கோம், சுத்தமாக பண்ணணும்னு எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. வெளியே சுத்தம் பண்ணியாச்சு, உள்ளக்கு போட்டோமே, அது எப்படி சுத்தமாயிடுது? உள்ள போனது கர்மாவா மாறுது, அதை எப்போ சுத்தம் பண்றது? அதனால இறந்து போன ஜீவங்க வெளியே இருக்கணும். இன்னொன்று, ஜீவங்களை கொலை பண்ணக்கூடாது. கர்ம சித்தாந்தம் ஹியூமன் பீயிங்லா யூனிவர்சல்லா
2 இருக்கு. நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்லாம் தெரியும். தட் இஸ் ஒரு ஜீவனை கொலை பண்ணலாம், சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் யூனிவர்ஸில் தெய்வ நியாயம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஜீவனையும் கொல்லக்கூடாது, கொன்றால் பாவம் அப்படின்னு சொல்லுது. ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, கொன்றால் பாவம் தின்னால் கோவும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்காக வச்சிருப்பாங்க. கொன்றால் பாவம் தின்னால் கோவும். யார் கோவம்? அவங்களுக்கு தான் கோவும், பாவம். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு புரிஞ்சுக்க கூடாது. புலால் பருத்தல் திருக்குறள்ல இருக்குது, அதை விட தெளிவாக மாத்துறாங்க. புலான் மறுத்தல் அப்படின்னா உள்ள குரல் என்ன பண்ணுவீங்க, எப்படி மாற்றுவீங்க? மாற்ற முடியாது. தன்கூன் பெருக்கற்கு தான் திரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் பொருள். தன்னுடைய உடல் செதையை வளர்த்துவதற்கு இன்னொரு ஜீவனை கொலை பண்ணி சாப்பிட்றோம். நம்மளுக்கு அருள் எங்கே இருக்குது, தயை எங்கே இருக்குது அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறாரு. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். ஒரு கல்லு மாதிரி இருக்கிற இதயத்தோட கையில ஆயுதம் வச்சு குரூரமா இருக்கிறோம். சுவைக்காக அந்த சுவை கூட கிடையாது. இப்போதானே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மதை எல்லாத்தையும் போட்டி சுவை கொண்டு வரோம். வெஜ்ஜில் ஆயிரக்கணக்கான சுவையான சமையல் இருக்கு, ரெசிபிஸ் இருக்கு, எல்லாமே சாப்பிடுங்க, எதுவும் விடாதீங்க. ஆயிரக்கணக்கான ஐட்டம்ஸ் சாப்பிடுங்க வெஜ்ஜில். ஆனால் நான்வெஜ் ஒன்று மட்டும் விட்டுடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, அருள் அல்லது யாதெனில் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வூன் திணல். அதை சாப்பிட்டோன்னா நமக்கு அருள் எங்கே இருக்கு? இன்னும் சில பேரும் சொல்லுவாங்க, மரங்களை வெற்றி சாப்பிட்றோமே, அப்போ அது தப்பு கிடையாதா, அதை கூட ஜீவம் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு ஜீவனை வெட்டினா, ஒரு கால் வெட்டினா கால் வளருமா? வளருமா சார்? கால் வெட்டிட்டோம், ஒரு ஆடுக்கு வளருமா? வளராது. அதுவே ஒரு மரத்தை வெட்டினா, கிளை வெட்டினா வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஜீவனை கொலை பண்ணால் அதுக்கு வலி இருக்கும், ரத்த மாம்சம் இருக்கும், நம்ம மாதிரியே தான் அது. ஆனால் ஒரு மரத்தை வெட்டினா ரத்த மாம்சம் வலி இருக்காது. இன்னும் சொல்ல போனால் உத்பிஜம் அப்படின்னு சொல்லுவோம் மரத்தை. எப்படின்னாக்கா, நம்மளுடைய முடி நகம் கட் பண்ணால் வலிக்குமா? இதுக்கு சொல்லலாமே, ரொம்ப ஈஸி கொஸ்டின். வலிக்காது. நம்ம உடல்ல பார்ட்டு தான், ஆனால் வலிக்காது. அதே போல் மரத்துக்கு வலி இருக்காது. அதனால் இது கொலை பண்ணுறோமே, அதுவும் கொலை பண்ணுறோமே அப்படின்னு லாஜிக்காக பேசுகிறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட். அடுத்தது, உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ணா அண்ணாத்தால் செய்யாது அலறு. நம்ம ஜீவங்களை கொலை பண்ண பாவம் நம்மளை நரகத்தில் விட்டு விடுது, தள்ளி விடுது. அந்த நரகத்தில் இருந்து ஈஸியாக வெளியே வர முடியாது அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாங்க. திணல் பொருட்டால் உலகையனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில். சாப்பிட்றவங்க இல்லைன்னா விற்கிறவங்க கூட இருக்க மாட்டாங்க, இல்லையா? உலகத்துல எந்த ஷாப்பு போகுது அப்படின்னா வாங்குறவங்க இருக்கிறதால தான் விற்கிறவங்க இருப்பாங்க, இல்லைன்னா இருக்காது, ஷாப்பை மூடிட்டு போயிடுவாங்க. அதனால சாப்பிட்றவங்களால தான் விற்கிற ஷாப்ஸ் இருக்குன்னு கிளியராக சொல்கிறாரு. எதுக்குன்னா, நாங்கள் கொலை பண்ணலை, அவங்க வித்துட்டாங்க, நாங்கள் வாங்கிட்டோம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக மனுஸ்மிருதியில் இருக்கு, கொல்றதுக்கு சொல்றவன், கொல்றவன், விற்கிறவன், வாங்கிறவன், கொண்டு வரவர், சமையல் செய்கிறவர், பரிமாறுறவர், சாப்பிட்றவர், சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுறவர், 8 பேருக்கு இந்த பாவத்தில் பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மனுஸ்மிருதியில். நான் வெட்டலை, இல்லை நீ சாப்பிட்டாச்சா, உனக்கு பாவம் இருக்கு. நீ வாங்கி வரியா, பாவத்தில் பங்கு இருக்கு. நீ பரிமாறியா,
பங்கு இருக்கு. சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு கூட அந்த பாவம் இருக்கு. இது நம்மளை கிளியரா சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொரு 2-3 குறள் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கினே நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். அவிசொரிந்து 1000 வேட்டல் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. நெய் ஊத்தி 1000 கணக்கான யக்ஞங்கள் செய்யறது விட ஒரு உயிரை கொல்லாமே இருக்கிறது நன்றுன்னு சொல்றாரு திருவள்ளுவர். அதனால மகான்கள் சொன்னது நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், கேட்கணும், கடைப்பிடிக்கணும். மனிதன் சொன்ன சப்ஜெக்ட் கிடையாது, மகான்கள் கொடுத்த சப்ஜெக்ட். மனிதன் என்ன சொல்லுவா, பரவாயில்ல கொள்ளடிச்சிரு சாப்பிடுன்னு சொல்லுவா. பாமர மக்கள் தெரியாது, மகான்கள் சொன்னது கேட்கணும். டாக்டர் கூட தெரியாது, டாக்டர் கூட பாமரர் தான், மகான் கிடையாது. அடுத்த கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லாமே இருக்கிற மக்களை பார்த்து அந்த உயிரினங்கள் கை கூப்பி வழங்கிடுமா நம்மளை பார்த்துட்டு? அவ்வளோ ரெஸ்பெக்டா விலங்குகள் கொல்லாமே இருக்கிறவங்களை பார்த்தா விலங்குகளுக்கு அவ்வளோ கௌரவமா நம்மளை பார்த்தாக்கா. அதனால அந்த ஜீவங்களை நம்ம மதிக்கணும். இயற்கையில மனிதன் பெரிய பிள்ளைங்க, விலங்கு சின்ன பிள்ளைங்க. பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை காப்பாற்றணும். நமக்கு அறிவு இருக்கு, பகுத்தறிவு. அந்த அறிவு காமன் சென்ஸால அதனை காப்பாற்றணும். கடைசியாக கிருஷ்ணர் சொன்னது தெரிஞ்சுக்கலாம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதே. அப்படின்னா எனக்கு பத்திரம் இலை கொடுங்க, புஷ்பம் கொடுங்க, பழம் கொடுங்க, தோயம் தண்ணி கொடுங்க, இதனாலும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ணரன்னா நமக்குள்ளே இருக்கிறாரு. உள்ளே இருக்கிற கடவுளுக்கு என்ன கொடுக்கணும்? அசைவம் கொடுக்கணுமா, சைவம் கொடுக்கணுமா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம், சைவம் கொடுக்கணும். உள்ளே இருக்கிறது கடவுள், அந்த கடவுளுக்கு சைவ உணவே கொடுக்கணும். தேஹோ தேவாலயா ஜீவோ தேவோ சனாதனஹா. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ, ஆல் ஆஃப் யூ.